ஹலோ மக்களே, 4th எபிசோடுக்குள்ளே போயிடலாம். 4th எபிசோடுக்குள்ளே போனோடனே நருட்டோ எங்கடா நம்ம செஞ்சே மட்டுங்கலாம் தேடிக்கிட்டு இருக்கேன். தேடிக்கிட்டு இருக்கும் போது பார்த்தீங்கன்னா, நம்ம டஸ்டரை வச்சு விட்ருவோம். டஸ்டரை வைக்கிறேன். சாக்குரா வந்து வேணாம் நருட்டோன்னு சொல்கிறா. நான் மனசுக்குள்ளே வை டஸ்டரை வையின்றா. அப்போ சாஸ்கே சொல்கிறேன், அவர் வர்றது ஜொனின் லெவல் சென்சே, அதனால அவரெல்லாம் கண்டுபிடிச்சிடறான்னு சொல்லிட்டு சென்சே வராங்க. எல்லாரும் பார்க்குறாங்க. பார்த்தா டஸ்டர் தலையிலே விழுந்துருச்சு. நருட்டோ, சாஸ்கே, சக்குரா எல்லாரும் பார்த்து மிரண்டுட்டாங்க. இதே கூட இவரால் கண்டுபிடிக்க முடியலையேடா. அவரே அவரை அறிமுகப்படுத்திக்கிறாரு. அப்போ என் பேர் ககாஷி ஹட்டாகே, உங்களை நீங்கள் அறிமுகப்படுத்துங்க அப்படின்னும் போது, என் பேர் நருட்டோ, எனக்கு ராமன் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்ல. என் பேர் சாக்குரா, எனக்கு ஒரு அழகான பையன், அறிவான பையனை பிடிக்கும். சாஸ்கேயை பார்க்குறா. சாஸ்கே, எனக்கு எதையும் பிடிக்காது. நான் உச்சிகா கூட்டத்தை வளர்க்க நினைக்கிறேன். நான் ஒருத்தவனை கொல்றதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ககாஷி, இதை தான் சொல்லுவேன் நான் எதிர்பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நாளை காலையில் ஒரு போட்டி, யாரும் சாப்பிடாம டக்குன்னு வந்துடுங்க. இது முக்கியமான போட்டி, நாளைக்கு காலையில் வந்துருங்கன்னு சொல்லி ககாஷி சொல்லவும் எல்லாரும் பார்க்குறாங்க. என்னடா போட்டி? எல்லாரும் விடிஞ்ச உடனே வராங்க. லேட்டாக ஆகிக்கிட்டே இருக்குது. ககாஷி லேட்டாக வரான். லேட்டாக வந்தோடனே இந்த 2 மணியை யார் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் சாப்பாட்டு. 12 மணிக்குள்ளே யார் எடுக்கிறாங்களோ, நீங்கள் வச்சுருக்கதே 2 மணி, நாங்கள் எப்படி எடுக்கிறதுன்னு சொல்கிறது, அதுதான் சேலஞ்ச். 2 மணியை எடுக்கிறவங்களுக்கு தான் சாப்பாடு, ஒரு ஆளுக்கு அப்போ சாப்பாடு இல்லை அப்படின்னு சொன்னோடனே போட்டி ஆரம்பிக்குதுன்னு சொன்னோடனே எல்லாரும் ரெடியாகிறாங்க, பறக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இருக்கா வந்து ஹொக்காகே கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். என்ன விஷயம் இருக்கா அப்படின்னு கேட்கணுன்னே, ககாஷியை பற்றி ஒரு வதந்தி வந்திருக்கு. என்ன வதந்தி அப்படின்னு கேட்டவுடனே, ககாஷி கிட்ட இது வரையும் செலக்ட் ஆன போன போட்டியில் யாருமே செலக்ட் ஆனது இல்லையாமே, அது உண்மையா அப்படின்னு கேட்குறேன். ஆமாம், ஆனால் ககாஷி போட்டி எப்போவுமே சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும் போது போட்டி ஆரம்பித்த இடத்த காமிக்கிறாங்க. எல்லோரும் மறைஞ்சிக்கிறாங்க. ககாஷி நினைக்கிறேன் மறைஞ்சிக்கிட்டு தாக்குறவங்க தான் பெஸ்ட், அப்படி எல்லாமே கரெக்டு. பார்த்தா நருட்டோ மட்டும் நான் முன்னாடியே நின்று தாக்குறேன்னு ஓடி வந்து தாக்க வரேன். ககாஷி அதெல்லாம் கண்டுக்காமல் புக்கை எடுத்து படிக்கிறேன். புக்கை எடுத்து படிக்கவும் வர அட்டாக்கை ஃபுல்லாக அசால்ட்டாக அதை எடுத்துக்கிட்டு இருக்கேன். அடுத்து 1000 இயர்ஸ் ஆஃப் டெத்துன்னு ஒரு ஜுட்ஸோவை போட்டு பின்னாடியே நருட்டோவை குத்தி தண்ணிக்குள்ளே பறக்க விட்றேன். அப்போ சாஸ்கேயை பார்த்து ஷுரிகன் எடுத்து தாக்கலாமேன்னு சொல்லிட்டு நருட்டோ அப்போ நீந்திக்கிட்டே வரவும் டக்குன்னு நருட்டோ ஷுரிகனை வச்சு தாக்கும் போது ககாஷி அதை அசால்ட்டாக 2 விரலில் பிடிச்சிட்டாரு. அதை பார்த்துட்டு சாஸ்கே, என்னடா இது அப்படின்னு பார்க்குறாங்க. சாப்பாடு பெல் எடுத்தால் தான் சாப்பாடுன்னு சொன்னோம். ஷேடோ க்ளவுனை போட்டுட்டு வரேன். ககாஷி, இது ஷேடோ க்ளவுன், வேறு ஜுட்ஸு இல்லை, அப்படியே மனுஷன் மாதிரியே இருக்கும். இது க்ளவுன், ஷேடோ க்ளவுன், அதனால் இது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொன்னோடனே 7 நருட்டோவும் சேர்ந்து ககாஷியை லாக் பண்ணுறாங்க. லாக் பண்ணோடனே 7 நருட்டோவும் சேர்ந்து அடிக்க வராங்க. டக்குன்னு ரத்தம் பறக்குது. என்னன்னு பார்த்தா ககாஷி சப்ஸ்டிடியூஷன் ஜுட்ஸோவை பார்த்து தப்பிச்சிட்டேன். சப்ஸ்டிடியூஷன் ஜுட்ஸுன்னா ஒரு ஆள் மாற்றம் செய்கிறது. 7 நருட்டோ பிடிச்சிட்டாங்கன்னா டக்குன்னு மாற்றிட்டு மரத்துக்கு பதிலாக மனுஷனை மாட்டிட்டு தப்பிக்கிட்டே தான் சப்ஸ்டிடியூஷன் ஜுட்ஸு. அதை வச்சுட்டு தப்பிச்ச உடனே 2 பேரும் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. 2 பேரும் அடிச்சுக்கிட்ட உடனே என்னடா இது, இந்த மணி இருக்குது நம்ம எடுத்துருவோம்னு சொல்லிட்டு எடுக்க போனால் ட்ராப்பில் நருட்டோவே மாட்டிக்கிட்டேன். அப்போ ககாஷி சொல்கிறேன், எடுக்கிறதுக்கு முன்னாடி சுற்றி எல்லாத்தையும் பார்க்கணும் அப்படின்னு சொன்னோடனே சாஸ்கே ஷுரிகனை வச்சு தாக்குறேன். ஷுரிகனை வச்சு தாக்கினோடனே ககாஷி அதை அட்டாக் பண்ணுது. என்ன நடந்துச்சு அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். தேங்க்யூ.